வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க விழுதா. அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா இந்த தக்காளி விழுத வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இந்த நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ மீனுக்கு ஒரு 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும். அது சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குங்க. மூடி போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அது ஒரு பவுல் புளி தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வதக்கின மிக்ஸில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலா. இப்போ புளி தண்ணியும் சேர்த்து எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு இன்னும் ஒரு பவுல் தண்ணியை நார்மல் தண்ணியை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த புளி வாசனைலாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துக்கோங்க. அது ஒரு கொதி வந்த பிறகு என்ன மீன் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அங்கங்கே ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக போடக்கூடாது. நல்லா மீன் போட்டுட்டு ரொம்ப கரண்டி போட்டு குழப்பாமல் லைட்டாக இப்படி நகர்த்தி விடுங்க. அந்த மீனெல்லாம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டுருங்க. அது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மூடி போட்டு சிம்லேயே விட்டுட்டிங்கன்னா நல்லா மீன் மாங்காய் எல்லாம் நல்லா வெந்து மீன் குழம்பு தயாராகிடும். நல்லா எண்ணெய் பிரித்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு தயார்.